வந்துட்டா. ஏய் நான் தான்டா கருப்பசாமி. நான் தான் கருப்பசாமிடா. என்கிட்ட வந்து வேலையை காட்டுறியாடா? சொல்லு, யார் முன்னாடி வந்து நீ கருப்பசாமி ஆடிக்கிட்டு இருக்க? சாமி, மன்னிச்சிரு சாமி. நான் தப்பு பண்ணிட்டேன் சாமி. என்னை விட்டுரு சாமி. தப்பு பண்ணிட்டேனே, மன்னிச்சிரு சாமி. இந்த கருப்பா உன்னை சும்மா விட மாட்டான். கருப்பா, கருப்பா, கருப்பா வேணாம். கருப்பா. கருப்புசாமி, என் பிள்ளைய விட்டுடு. இந்த படுபாவி பையன் இப்படி பண்ணிட்டானே, ஏதோ தெரியாம பண்ணிட்டான். அவனை விட்டுடு ஐயா. ஐயோ.
இல்ல, நடந்ததே இல்ல. அந்த சாமிகிட்ட கொடுப்பா. இந்தாப்பா கருப்பா. எப்பா ஒவ்வொருத்தங்களா வந்து குறிக்கலங்கய்யா. ஐயா கருப்புசாமி, என்ன மன்னிச்சிரு. என் விருப்பம் இல்லாம என் மகன் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லி என் மருமக பாரதிய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இன்னைக்கு என் மருமக என்னால இந்த நிலைமையில நிக்கிறா. ஐயா கருப்புசாமி, என் தப்ப மன்னிச்சு நல்ல வாக்கா சொல்லுப்பா. முதல்ல செய்யறத தப்புன்னு உணரணும். தெரிஞ்சதும் அதை மாத்திக்கணும். நீ நல்ல மனுஷன். அதனாலதான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா உன் மருமகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு துடியா துடிக்கிற. இனிமே உனக்கு எந்த குறையும் வராது. நீ உத்தம ஒருத்தனையும் உதவாக்கிற ஒருத்தனையும் பெற்றிருக்க. நல்லவனா இருக்கிறதுனாலதான் சீக்கிரமா சாமி கிட்ட போயிட்டான். அது அவன் விதி. நீ கவலைப்படாத. உனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். என்கிட்ட என்ன கேட்கறதுன்னு உனக்கு தெரியலையா? தெளிஞ்ச நீரோட மாதிரி தான் உன் மனசு இருந்தது. ஆனா இன்னைக்கு அது கலங்கி போய் சேறு சகதியுமா இருக்கு. உன் புள்ள மேல இருக்கிற பாசத்துல எது நியாயம் தர்மம்னு யோசிக்காம நீ தப்பான வழியில போனதுனாலதான் இப்ப கலங்கி போய் நிக்கிற. இங்க பார், நீ பண்ண நல்லது அத்தனை உனக்கு திரும்ப வந்துடும். அதே மாதிரி நீ பண்ண அத்தனை கெட்ட விஷயமும் உனக்கே தான் திரும்ப வரும். பழையபடி நல்லவளாரு. இத்தோட நீ உன் மனச மாத்திக்க. இல்ல மனம் போன போக்குல தான் இருப்பேன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நிக்காத. ஓ சாமி, சாமி, அது வந்து உங்க அம்மாவுக்கு சொன்னதுதான் உனக்கும். நீ நல்லா இருக்கணுங்கிறத தாண்டி 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைச்சாலே போதும். அப்படி இருந்தாலே உனக்கு எல்லா நல்லதும் நடக்கும். ஓ என்ன போலீஸ்காரரே, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? எல்லாமே எனக்கு தெரியும். உன்னோட மொத்த கணக்கு வழக்கம் என்கிட்ட இருக்கு. நீ அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. பாவ கணக்கோ புண்ணிய கணக்கோ அதுல மட்டும் எப்பவுமே தெளிவாதான் இருக்கணும். பாவத்தை மட்டும் சேர்த்துக்கிட்டே போனேன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். உன் புண்ணிய கணக்கும் ஏறினாதான் உன் பொண்டாட்டி வயித்துல ஒரு புள்ளைய பூச்சிய முளைக்கும். புரிஞ்சதா? உனக்கு புரிஞ்சதாடா? ஓ ஓ சாமி, கை வலிக்குது சாமி, முடியல சாமி. உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சு? ஏன் சாமி, ஏன் அப்படி கேக்குறீங்க? உனக்கு பதில் தெரியலையா? எப்ப
எல்லாமே நீ நினைச்ச மாதிரி நடக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதான் அப்படிதான் நடக்கும். நீ அதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மனுஷனுக்கு புரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. நினைச்சது நடந்தே ஆகணும்னு பேராசையும் படக்கூடாது. போ 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 போ. வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. அது அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கும். உன்னை கஷ்டத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் ஒரு கை வந்திருக்கு. அந்த கைய கெட்டியா பிடிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கைய நல்லபடியா வாழ்ற வழிய பாரு. நிறைய கண்ணாம்பூச்சி ஆட்டம்லாம் நடக்கும். எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு தோணும். நிறைய தப்பா தான் தெரியும். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு யோசிக்க கூட முடியாம குழம்பி போய் நிப்ப. ஒண்ணு மட்டும்தான் நிஜம். உன்னை பிடிச்சிருக்கிற கைய மட்டும் எந்த காலத்திலையும் விட்டுறாத. எந்த காலத்திலையும் விட்டுறாத. அதுதான் உனக்கு நிரந்தரம். சில சமயம் பிடிச்சிருக்கிற கை மேலேயே சந்தேகம் வரும். ஆனா அதுதான் உன்னை கடைசி வரைக்கும் கூட்டிட்டு போய் கரை சேர்க்க போகுது. பயப்படாத. இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் அச்சாணி ஓண்டதான் இருக்கு. உன்னை சுத்தி தான் எல்லாமே நடக்குது. நீதான் உன் தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாரையும் நல்லா பாத்துக்கணும். புரிஞ்சதா? ஏமா, குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் அருள்வாக்கு வாங்கியாச்சுல்ல? சாமி வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. சாமிய சந்தோஷமா மலையேத்தி விட்டுலாம். கருப்பா, சந்தோஷமா போயிட்டு வாயா. தம்பி, இந்த பொண்ணுக்கு இந்த பொட்டு எடுத்து நெத்தில வச்சு விடுங்க. பூசாரி, இன்னும் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகல. மரகதம், இன்னும் இந்த கதையை பேசிக்கிட்டு தான் இருப்பியா? சாமி சொன்னதெல்லாம் கேட்டேல்ல? ஆதி தம்பி, அவ கிடக்குறா. குங்குமத்தை எடுத்து நெத்தியில பொட்டு வச்சு விடுங்க பாரதிக்கு. ஐயா, இனிமே இவர் உங்க மாப்பிள்ள இல்ல, உங்களுடைய மகன். அது அந்த கருப்பசாமியே உத்தரவு கொடுத்தாச்சு. தம்பி, என் மருமகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் இழந்த என் மகனா எனக்கு நீங்க திரும்ப கிடைச்சிருக்கீங்க. நீங்க என் மகன், என் மூத்த மகன். என் வாரிசு. இனிமே யாராலையும் மாத்த முடியாது தம்பி. மரகதம், தம்பிக்கு பாத பூஜை பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகணும். போய் அதுக்கான ஏற்பாடு பண்ணு.
வா. இந்த மாதிரி சம்பிரதாயம் எல்லாம் எங்க குடும்பத்துக்கு புதுசு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பழக்க வழக்கம், ஒரு சம்பிரதாயம் தம்பி. இன்னைக்கு கோயில்ல நடந்தது சாதாரண விஷயம் இல்ல. இந்த தம்பி மேல எங்க குலசாமி வந்தது பெரிய விஷயம். நான் இந்த தம்பியை என் மூத்த மகனா, என் குல தெய்வமா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகணும். அதுக்காக தான் இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம். மாமா, அவர் தான் ஏதோ பண்ணணும்னு சொல்றாருல, பண்ண விடுங்க. அதை விட்டுட்டு ஏன் தேவையில்லாம பேசிட்டு விடுங்க. விடு அறிவு. ஆதி தம்பி, இப்படி வந்து நில்லுங்க. அம்மாடி பாரதி, தம்பிக்கு நீதான் பாத பூஜை பண்ணணும். தாம்பழத்தட்டுல காலை வச்சு நல்லா கழுவிட்டு சந்த ஆதி, உள்ள போங்க. சம்மந்தி அம்மா, எங்க பக்கம் நாங்க பண்ண வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிச்சிட்டோம். இனி கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டீங்கன்னா நாங்க வேலையை ஆரம்பிச்சிருவோம். இல்ல சம்பந்தி, நாங்க எங்க குடும்ப ஜோசியரை கலந்து பேசிட்டு ஒரு நல்ல நாள்ல முடிவு பண்ணிட்டு சொல்றோம். எல்லாருக்கும் அந்த நாள் தோதுப்பட்டு வந்துச்சுன்னா அந்த நாள்லயே முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். அப்ப சரிங்க சம்பந்தி, உங்க விருப்பம் போல நடக்கட்டும். ம். சம்பந்தி, கேட்கணும்னு நினைச்சேன். எங்க பக்கம் கல்யாண பத்திரிக்கை நிறைய அடிக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்க பத்திரிக்கை சேர்த்து அடிச்சிருவோம். நாங்க குடும்பத்துக்குள்ள கலந்து பேசி எவ்வளவு வேணும்னு சொல்றோங்க. சரிங்க. அம்மா, என்னம்மா, அடுத்தது உன் மருமகளோட கல்யாணத்துக்கு அர்ச்சதை போட்டு ஆசீர்வாதம் தான் பண்ணணும் போல. ஆசீர்வாதம் தானே, பண்ணிடலாம். ஏண்டி, வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அங்க என் பையனை அடிச்சு மரத்துல தொங்க விட்டுட்டு வந்தவன உங்க அப்பா நடு வீட்டுல உட்கார வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அதிகரிஞ்சு என்னம்மா பண்ண முடியும்? இவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. அம்மா, இப்ப நீ வேலையை காட்டு. ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் ஏதோ பெருசா யோசிக்கிறாங்களே. துரைய துவம்சம் பண்ணதுனால அத்தை வேற செம்ம கோவத்துல இருப்பாங்க. என்ன பண்றாங்கன்னு பாப்போம். சமந்தியம்மா, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னன்னு சொல்லுங்க. நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா இந்த கல்யாணத்தை ரொம்ப விமர்சையா பண்ணுவீங்க போல இருக்கே. கொஞ்சம் சிம்பிளா பண்ணக்கூடாதா? மரகதம், அவங்க ஏற்கனவே சொன்னது தானே. அதுக்குள்ள புதுசா ஏதோ குட்டையை குழப்பிக்கிட்டு இருக்க. நீங்க இருங்க சம்பந்தி. சம்பந்தியம்மா, இங்க பாருங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பையன். என் பையன் கல்யாணத்தை பெருசா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம எங்க குடும்பத்தோட முதல் வாரிசு என் பையன்தான். அவன் கல்யாணத்தை ஏதோ ஒண்ணும் இல்லாதவங்க மாதிரி ரொம்ப சிம்பிளா நடத்துறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. யார் என்ன சொன்னாலும் என் பையனோட கல்யாணத்தை நான் கிராண்டா தான் பண்ண போறேன். அது மட்டும் இல்லைங்க,
எங்க பையன் என்ன சாதாரண ஆளா என்ன? ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர். இந்த கல்யாணத்தை பெருசா பண்றதுல தான் எங்களுடைய கௌரவமே அடங்கியிருக்கு. நீங்க கல்யாணத்தை கிராண்டா பண்ணிக்கோங்க, நாங்க நிச்சயதார்த்தத்தை சிம்பிளா பண்ணிக்கிறோம் நீங்க சொன்னதுனால தானே நாங்க ஒத்துக்கிட்டோம். இப்ப திடீர்னு சிம்பிளா பண்ண சொல்றது எந்த விதத்துல நியாயம்? நியாய அநியாயத்தை பத்தி நான் பேசல, சிம்பிளா பண்ண நல்லதுன்னு சொல்ல வந்தேன். இங்க பாரு மரகதம், இப்ப இத பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. கல்யாணத்தை எப்படி நடத்தணுங்கிறது அவங்க இஷ்டம். அதை ஏற்கனவே பேசி முடிவு பண்ணதுதான். இப்ப அதெல்லாம் போய் மாத்துங்க, சிம்பிளா பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பாருங்க தம்பி, இவ பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ, எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி பண்ணுங்க. ஏங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அவங்க பெரிய வசதியான குடும்பம். ஆனா நான் என் மருமகளை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன். கல்யாணத்தை பெருசா பண்ணி பாரதிக்கு சங்கடம் வந்துச்சுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாதுங்க.